ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகளில் வந்துட்டு நம்ம அஞ்சலியும் முத்துவும் வந்துட்டு வசந்தியை காணும் தேட சரி தேடினதெல்லாம் போதுப்பா இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு வசந்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே தேடுவோம் தேட ஆரம்பிச்சிருக்கப்போ ஒரு குழு கிடச்சிருக்கான். அதை வச்சு இவங்க ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்க்குறாங்க. ஆமாம், இவங்க பெரிய சிஐடி, இவங்க குழு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நம்புங்க, நம்மனா தானே சோறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டி பார்த்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம அதாவது வசந்தி இருக்காங்களே, அவங்க போய் சுப்புக்கிட்ட சொல்ல நான் கன்சுவாக இருக்கேன்னு சொல்ல அச்சோன்னு சாக்காகிறாரு. அச்சோன்னு சாக்க வேண்டியது நீ இல்லடா, நான் தான்டா, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுடா பாவின்னு சொல்கிறாங்க. சரி இந்த பையில நம்பி அவன் வாழ்க்கையை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி காமிப்பாங்க. நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களால மட்டும்தான் இப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் யார் வருது, யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம அஞ்சலி சொல்ல கண்டுபிடிச்சிட்டியா, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரியாக்ஷன். யாரான்னு பார்க்குறீங்களா, நம்ம ரங்கநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை போய் கண்டுபிடிச்சி சுப்புக்கிட்ட கேட்க அச்சோ நான் பல திருட்டு பண்ணியிருக்கேனே, பல வேலை பண்ணியிருக்கேனே, எதை சொல்கிறீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் திருன்னு முழிக்க, டேய் மாட்டிக்கிட்டியேடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டிக்கிட்டேடா, என்னடா இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். இவர் அச்சோ பாட்டை போட்டாரு. அச்சோ மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி மாட்டினதெல்லாம் போதுப்பா, எந்த விஷயத்துக்காக மாட்டுன்னு சொல்லி கேட்டா வசந்தி ஏன்டா மோசம் பண்ணேன்னு கேட்குறாங்க. இன்னொருத்தராக இருந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. நீ மீனாட்சிக்கு துரோகம் பண்ணுற ஓகே, ஆனால் ரொம்ப குடிகாரனை கட்டி கொடுக்கணும்னு நினச்சா அது கூட ஓகே, ஆனால் இவ்வளோ ஒரு மோசக்காரனை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியம்மா, உன் பொண்ணாக இருந்தால் கட்டி கொடுத்துருவியாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரங்கநாயகி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு வசந்தியோட வாழ்க்கையில் நடந்ததை மறைச்சிட்டு எப்படியோ மீனாட்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.